ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் யூனிவர்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன, ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த ப்ரோக்கர் கரெக்டாக இருக்கும், எந்த ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நிறையா பேர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கான வீடியோ தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லியிருக்கிறேன், இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ இல்லை. நான் வந்து மார்க்கெட்டில் சிக்ஸ் இயர்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஜென்யூனாக எந்த ப்ரோக்கர் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரோக்கரும் வந்து செபி ரிஜிஸ்டர் கம்பெனி கீழே வராது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபாரெக்ஸ் வந்து இந்தியாவில் வந்து லீகல்னு சொல்லலை, அட் த சேம் டைம் இல்லீகல்னு சொல்லலை, நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கண்டென்ட் தான் இன்றைக்கி. இன்னொரு புரிதலில் நான் சொல்கிறேன் எந்த ப்ரோக்கர்லாம் நல்லா இருக்குது இப்போ இருக்க சுச்சுவேஷன் 2026 ஜூலை மந்தில் இது நல்லா இருக்குது அப்படின்னு. சிபிடி மார்க்கெட் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சிபிடி வந்து நான் யூஸ் பண்ணதில்லை இது வரைக்கும், ஆனால் நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டெபாசிட் விட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ப்ராப்பராக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஆக்டோ எஃப்எக்ஸ் நான் வந்து 2 இயர்ஸ் பிஃபோர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். பட் எனக்கு நான் சென்ட் அக்கௌண்ட்டில் பண்ணுறதுனால சென்ட் அக்கௌண்ட் இடத்துல இல்லை, ஸோ நான் விட்டுட்டேன். ஆக்டோ எஃப்எக்ஸ் நல்லா தான் இருக்குது. எஃப்பி மார்க்கெட் அந்த ப்ரோக்கரும் நல்லா தான் இருக்குது, நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச பர்சன்ஸு. ஜெஸ்ட் மார்க்கெட்டும் நிறைய பர்சன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸ்டார் ட்ரேடர் பற்றி சொல்லி ஆகணும். நான் ஆக்சுவலி இங்கே சேலம் பக்கத்தில் ஒருத்தர் ஆஃபீஸே போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏதாச்சும் இஷ்யூனா கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ ஸ்டார் ட்ரேடர் ஓரளவுக்கு நம்பிக்கையானது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா ஆஃப்லைன்லேயே ஒருத்தங்க இதுக்கு ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்காரு. அண்ட் தென் எக்ஸ்னஸ், நான் இப்போ வரைக்குமே நான் பண்ணிகிட்டு இருக்கிறது எக்ஸ்னஸ் மட்டும்தான். எக்ஸ்னஸில் ப்ராப்பராக டெபாசிட் விட்ரால் ஆன் டைமில் கரெக்டாக இருக்கும், கஸ்டமர் சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ஸ்ப்ரெட் ஓரளவுக்கு எனக்கு அக்செப்டபிள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்னஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்னஸில் வந்து புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. பட் சூன் எக்ஸ்னஸ் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். அண்ட் தென் எக்ஸம் குளோபல் அப்படிங்கிறதும் நல்லா போயிட்டுருக்கு. அதுலேயும் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. அதில் மைக்ரோகோன் ஒன்று இருக்குது, அது ரிஸ்க் இன்னும் கம்மியாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸம் குளோபலில் மட்டும்தான் அந்த மைக்ரோகோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் தென் அல்பாரியில் எனக்கு தெரிஞ்ச பர்சன் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அவங்க சைடில் ஷார்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்பாரியில் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலி வேண்டேஜ் வந்து நிறைய பர்சனுக்கு தெரியும், நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு 2026 ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நான் இந்த வீடியோ எதுக்காக முக்கியமாக மேக் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பீப்புள் வந்து நமக்கு கால் பண்ணுறாங்க, இன்டர்நேஷனல் கால் வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ரோக்கர் பண்ணுங்கள், இந்த ப்ரோக்கரில் பண்ணிங்கன்னா $200 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா $1000 மாற்றி கொடுத்துட்றேன், நீங்கள் லாஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி பெரிய ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மேனிபுலேட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் டெபாசிட்டும் பண்ணுறாங்க. ஆனால் அதில் பெரிய அளவுக்கு ஸ்கேம் பண்ணுற ப்ரோக்கர், நம்மளால் டெபாசிட் தான் பண்ண முடியுமே தவிர அது விட்ரால் பண்ண முடியாது. ஸோ ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுலேயுமே நிறையா இஷ்யூ இருக்குது. அதாவது இப்போ நான் சொன்ன ப்ரோக்கருமே யாருமே பார்த்தீங்கன்னா செபி ரிஜிஸ்டர் கம்பெனிக்குள்ளே வராது. இருந்தாலும் நிறைய கண்ட்ரீஸில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரும் கிடையாது. இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது. ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.